ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானியர்களும் இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் செய்கின்ற போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு அவர்களினுடைய பாணியிலே போதித்து விட்டு செல்வார்கள். அப்படி வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய நெறி என்ன அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான நெறியாகும். இந்த நெறிய உலகத்துல உள்ள அனைவருமே கடைபிடிச்சா உலகமே அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம். நீங்க வள்ளல் பெருமானாரை அறிந்தவர்களா? நீங்க வள்ளல் பெருமானாரை பத்தி தெரிஞ்சு அவரினுடைய வழியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நாம கையெடுத்துக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு ரொம்ப கோவப்படுவேம்மா அப்படின்னா இன்னையிலிருந்து அந்த கோவத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் பிறரை பற்றி குறை பேசுறதே எனக்கு ஒரு வழக்கமா இருக்கு, அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னையிலிருந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட நிறைய ஆசைகள் இருக்கு, பகைமை உணர்வு இருக்கு, பொறாமை உணர்வு இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் நம்ம குறைக்கலாம். இது எல்லாமே வள்ளலார் நமக்கு போதித்த அன்பு, கருணை, பாசம், காருண்யம், ஜீவ காருண்யம்னு அவர் சொன்னார் இல்லையா? இதை நாம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளலாரினுடைய விருப்பமே. இதுக்கு நாம முயற்சி செஞ்சாலே வள்ளலார் நம்மளை கண்டிப்பாக அந்த நெறிக்கு அழைச்சிட்டு போவார். இல்லைம்மா, நாங்கள் வள்ளலாரை பற்றியே தெரியாது, இந்த காலத்தில் உள்ளவங்க, எங்களுக்கு அவர் யாரு என்ன அப்படிங்கிறதே தெரியாதுங்கிறவங்களா நீங்கள் போய் வள்ளலாரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான அற்புதமான மகான் யாருன்னா வள்ளல் பெருமானார் தான். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வை அப்படிங்கிறத திருமூலரும் நமக்கு சொன்னார். ஆனா எளிமையாக அதை நமக்கு வாழ்ந்தும் போதித்தும் காட்டியவர் யாரு அப்படின்னா வள்ளல் பெருமானார் தான். அவரை பத்தி போய் தேடுங்க, அவரை பத்தி படிங்க, அவர் வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க. இன்றைய தினம் வள்ளல் பெருமானாரினுடைய வருவிக்க உற்ற நாள் அப்படிங்கிறதுனால அவர் விரும்பி வழிபட்ட ஜோதி வழிபாட்டை மாலை 6 மணிக்கு நம்முடைய வீட்டில் ஒரு சாதாரணமான தீபம் ஒன்று ஏற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அவருடைய தாரக மந்திரத்தை சொல்லி வள்ளல் பெருமானாரை வழிபட்டு எல்லோரும் நலன் பெறலாம்.